அடுத்து லாபம் மற்றும் நட்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதோட கான்செப்ட் பார்த்துலாம், அப்புறம் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்படின்னா, முதல்ல லாபம் அப்படின்னா விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழித்தோம்னா நமக்கு கிடைப்பது லாபம். அதாவது எவ்வளோத்துக்கு விற்றோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எவ்வளோ அடக்க விலை இவ்வளோதான் அதை கழித்தோம்னா லாபம் கிடைக்கும். அதே போல் அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழித்தோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் கிடைக்கும். இது பேசிக்காக உள்ளது. அடுத்து கீழே பாருங்கள், லாப சதவீதம் என்பது லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அதே போல் நஷ்ட சதவீதம்ங்கிறது நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் ரெண்டுமே கீழே அடக்க விலை தான் போடணும், விற்ற விலையை போட்டக்கூடாது. விற்ற விலையை போட்டோம்னா தப்பாக போயிடும். லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100, நஷ்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அடுத்தது அடக்க விலை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை கிரியேட் பண்ணுறோம். அடக்க விலை கண்டு வேணும்னா மேலே 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்று விற்ற விலை. அதேபோல் அடக்க விலை வேணும்னா 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்று விற்ற விலை. அடுத்தது விற்ற விலை வேணும்னா 100 ப்ளஸ் லாப சதவீதம் பை 100 இன்று அடக்க விலை. விற்ற விலை வேணும்னா 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் பை 100 இன்று அடக்க விலை. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். நம்ம சம் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலா கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்லேயே பார்த்துடலாம். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது, ஒரு நபர் இரு பொருட்களை தனித்தனியே ஒரே விலைக்கு விற்கும்போது ஒரு பொருளுக்கு X% லாபத்தையும் மற்றொரு பொருளுக்கு X% நஷ்டத்தையும் பெறுகிறார் எனில் அவர் வியாபாரத்தில் அடைந்த நஷ்ட சதவீதம் என்பது X/10 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு எவ்வளோ நஷ்ட சதவீதம்ங்கிறது கிடச்சிரும். நம்ம பிறகு சம் பார்ப்போம்.